இந்த விபத்து முடிந்த பிறகு எல்லோரும் சொல்லும் விஷயம் தவிர்த்திருக்கக்கூடிய ஒன்று என்று. அது எல்லா விபத்துகளுமே அப்படிப்பட்டது தான். ஆனால் இது லைகா புரொடக்ஷன்ஸ் என்ற ஒரு கம்பெனியில் நடந்த விபத்தாக நான் நினைக்கவில்லை. என் குடும்பத்தில் நடந்த ஒரு விபத்தாக. நான் இங்கே வந்திருப்பது ஒரு நிறுவனத்தை சார்ந்தோ அல்லது ராஜ்கமல் நிறுவனம், லைகா நிறுவனம் அப்படியெல்லாம் நான் பாகுபாடு பார்க்கலைங்க. இது என் குடும்பம். நான் சின்ன வயசுலேருந்து இந்த தொழிலில் தான் இருக்கேன். ஆனால் இந்த தொழிலில் இருக்க வேண்டிய அளவு பாதுகாப்பு இல்லை என்பதை நிரூபிக்கும் இன்னொரு அசம்பாவிதம் இங்கே நடந்திருக்கிறது. நான் இன்று காலை கூட நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தேன். இது இனி நடக்காமல் இருப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அதை அனைத்தும் இந்த இண்டஸ்ட்ரி, இந்த சினிமா துறை எடுக்க வேண்டிய விஷயம். பல கோடிகள், 100 கோடிகள், 200 கோடிகள் என்றெல்லாம் மாறுதட்டி கொள்ளும் நாம் கடைநிலை ஊழியனுக்கான ஒரு பாதுகாப்பை அளிக்க முடியாத ஒரு துறையாக இருப்பது அவமானத்திற்குரியதாகவே நான் நினைக்கிறேன். அதுவும் தனிப்பட்ட நபராக எனக்கு அது அவமானத்தை ஏற்படுத்துகிறது. என்னால் இயன்றது இப்போ இவர்களுக்கு, இந்த குடும்பத்திற்கு, இதில் காயமுற்றவர்களுக்கும் என்னுடைய பங்காக நான் 1 கோடி ரூபாயை அறிவிக்கிறேன். That is not a compensation for what we have lost. It is only some of them are very poor people. 3 years back, I was in an accident. I know how difficult it is to recover from an accident like this. And some of these people are very poor. Of the 3, 1 could probably afford. But nobody can afford to lose life. Mr. Krishna used to work with me as an assistant. It's only day before yesterday that he came and proudly said, I've joined 2 days back, and he's no more now. And there is Madhusudan Rao and Chandran, பல வருடங்களாக இங்கே இருக்கக்கூடிய ஒருவர். இவர்களுக்காக நான் அறிவித்த இந்த தொகை இந்த சேதத்துக்கான பரிகாரமாக ஆகவே முடியாது. அவர்கள் குடும்பம் பாதுகாப்பு இருக்கவும், மற்றவர்கள் அடிபட்டவர்கள் வேலையின்றி தவிக்கும் அந்த காலத்தில் கரைதேறுவதற்கும் ஒரு விதமான முதலுதவியாகத்தான் இதை நினைக்க வேண்டியது தவிர இதை சிகிச்சையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சிகிச்சை என்பது இனி நடக்கப் போகும் படப்பிடிப்புகளில் கடைநிலை ஊழியனுக்கு கூட பாதுகாப்பு இருக்க வேண்டும், அதற்கான இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும், அதையெல்லாம் செய்ய வேண்டும். அதற்கு முழு துறையும் அதில் பங்கு பெற வேண்டும். அதை தங்கள் கடமையாக, பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை இது வேண்டுகோளாக நான் வைப்பதாக யாரும் நினைத்து விட வேண்டாம். இது நம் கடமை. இதை நினைவுறுத்துகிறேன். நான் அதைத்தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். Nowhere in India the safety complaints are there in any field. Nobody pursues this. And we are a high profile industry, so when accidents do happen, it gets what do you call, better profile in the media. But the fact is, the people who are actually the victims of such thing could be anybody. விபத்துக்கு ஏழை பணக்காரன் தெரியாதுங்க. சுனாமி மாதிரி அது. As a matter of fact, நான் இந்த நேரத்தில் அதை சொல்லிக்க விரும்பலை. பட்டு இந்த அறைக்குள் நானும் இன்று இருந்திருக்கக்கூடும். அவ்வளவு இதில் மயிரிழையில் உயிர் தப்பிய கதை தான் நிகழ்ந்தது. இங்கே ஒரு 4 செகண்ட் முன்னாடி டைரக்டர் தள்ளி போயிட்டார். அது வெரி லக்கி. கேமராமேன் தள்ளி போயிட்டார். நான் எந்த கூடாரம் நசுங்கியதோ அந்த கூடாரத்துக்கு அடியில் இருக்கேன், நானும் கதாநாயகம். இப்படி ஒரு 2 அடி இந்த பக்கமோ அந்த பக்கமோ போயிருந்தா எனக்கு பதிலாக வேற யாராவது பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆக விபத்துக்கு ஏழை பணக்காரன் தெரியாது, உயர் பதவி தாழ் பதவி தெரியாது. இது எல்லாருக்குமான ஒரு பாதுகாப்பைத்தான் நான் இங்கே வலியுறுத்துகிறேன். நான் பயந்து போய் சொல்லலை. பல விபத்துகளில் நான்
நடக்க நடக்க நான் அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கடைநிலை ஊழியனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை எந்த தொழிலுக்கும் உள்ளது. முக்கியமாக வளவளக்கும் இந்த தமிழ் திரையுலகுக்கும் எந்த திரையுலகுக்கும் அது அவசியம். இதை நான் உங்கள் ஊடகம் மூலமாக அதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். சொன்னது 2 வாட்டி சொல்கிறாரேன்னு உங்களுக்கு தோணலாம், பட் இது பதியட்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நன்றி உங்கள் நேரத்திற்கும். பாதுகாப்பு குறைபாடுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அதான் நான் சொல்லிட்டேங்க, பாதுகாப்பு குறைபாடுங்கிறத விட இது எல்லா துறைகளிலும் இருக்கும் ஒரு விஷயம். எங்கள் துறையிலும் நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதுதான். வருமுன் காக்க வேண்டும். There are accidents waiting to happen and we should see that they don't happen. Thank you.